இந்த அஞ்சலி இருந்துட்டு இப்போ இலக்கியாவ வசமா சிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக இது எல்லாத்தையுமே பண்ணா, அதே மாதிரி நம்ம இலக்கியாவும் இருந்துட்டு, நான் தான் அந்த நகைய எடுத்தேன் அப்படின்ற மாரி எல்லார் முன்னாடியும் ஒத்துக்கிட்டாங்க. அங்கலாம் பிரச்சனை கிடையாது. ஆனா அத எடுத்து என்ன பண்ண அப்படின்னு கேட்கும்போது தான் பிரச்சனையே வருது. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, இத ஏன் முன்னாடியே சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு அதையே மிகப்பெரிய பிரச்சனையாக்குறாங்க. இப்போ அடுத்ததா என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா இருந்துட்டு என்னென்னமோ சொல்லி அங்க முதல்ல சமாளிச்சாங்க. ஆனா அத சமாளிக்க முடியல. ஏன்னா இப்போ நம்ம இலக்கியாவோட அம்மாவும், தம்பியும் வந்து பார்த்தீங்கன்னா, இதுல ஜெயில்ல வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. அதாவது போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காங்க. அதாவது இந்த ஒரு விஷயத்த கேட்டு நம்ம இலக்கியாவுக்கு சரியான அதிர்ச்சி ஆக ஆரம்பிச்சிருது. அதே சமயம் நம்ம இலக்கிய எங்க மறைக்கிறாங்க அப்படின்ற மாரி சொல்லி, அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஜானகிய நல்லா தூண்டி விட்டுட்டு இருக்காங்க. அதாவது இப்போ அவங்க அம்மாவும், தம்பியும் வந்து பார்த்தீங்கன்னா, போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கேட்ட உடனே, அதாவது ஃபோன்ல வந்து பார்த்தீங்கன்னா, வந்த செய்திய கேட்ட உடனே ரொம்பவே அதிர்ச்சியானது மட்டும் இல்லாம, என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம திரு திருன்னு வந்து முழிக்க ஆரம்பிச்சுறாங்க இலக்கியா. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நேரா அங்க போயிட்டு அந்த பணத்த நான் தான் குடுத்தேன் அப்படின்ற மாரி ஒத்துக்கிறாங்க. அதுலலாம் பிரச்சனை கிடையாது. ஆனா, இப்போ நம்ம ஜானகி முன்னாடி இலக்கியாவ ஒரு குற்றவாளி மாரி நிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த அஞ்சலி இவ்ளோ பெரிய பிளான போட்டிருக்கா. அதுல அவ ஜெயிச்சாளா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிர்றா. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா